ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை சொல்லிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 5/1/2025 மார்கழி மாதம் 21ஆம் தேதி குரோதி வருடம் அருமையான ஞாயிற்றுக்கிழமை, நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டிய நாள். இன்றைய நாள் கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் சூரிய பகவான். இன்றைய விசேஷம் நல்ல சஷ்டி திதி, முருகப்பெருமானை வணங்க வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:32 சூரிய அஸ்தமனம் மாலை 5:54 விளக்கேற்றும் நேரத்திலே மாறுதலே கிடையாது. காலை 4 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும், மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மதியம் 3:30 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:28 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 9:11 வரை வளர்பிறை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள் காண. முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஒரு பணம், பெரிய பணம், அது இன்று கைக்கு வரும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இத்தனை நாட்களாக படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய நாளிலே முயற்சி செய்தால் நிச்சயமாக வேலை கிடைக்கும். ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஆகவே இதுநாள் வரை தோல்விகள் ஏற்பட்டிருந்தாலும் இன்றைய நாளிலே முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் அதிலே உங்களுக்கு பதவியிலே ஏற்றம் வரும். அல்லது சுய தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய தொழிலிலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை, அதாவது லோன் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக முடியும். அரசு வகையிலே நல்ல ஆதாயம் ஏற்படும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். இப்படி உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள். ஆதித்ய ஹிருதயம் கேட்க வேண்டும். 12 ராசியினருமே இன்றைய நாளிலே ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரத்தை கேட்க வேண்டும். ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் கேட்க வேண்டும். சொல்ல தெரிந்தால் சொல்ல வேண்டும். அத்யஸ்ரீ ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய அகஸ்தியோ பகவான் ரிஷிகி அனுட்டு சந்தக என்ற இந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரத்தை சொன்னால் நம்முடைய மூச்சு பயிற்சியானது மிக சிறப்பாக இருக்கும். சமஸ்கிருத மந்திரங்கள் நல்ல சப்தமாக சொல்ல சொல்ல நம்முடைய மூச்சு குழாயானது திறம்பட வேலை செய்யும்.
நீங்கள் நன்றாக பாருங்கள். 80 வயது 90 வயது ஆன தினந்தோறும் சந்தியாவந்தனம், திரிகால சந்தியாவந்தனம் செய்கின்ற பிராமணர்கள் பார்த்தீர்களானால் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள். காரணம், இந்த மூச்சு பயிற்சி, சந்தியாவந்தனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூச்சு பயிற்சியானது நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. சந்தியாவந்தனம் என்பது ஏதோ பிராமணர்களுக்கு மட்டும் உரியது அல்ல. அது எல்லா 4 வர்ணத்தினரும் சந்தியாவந்தனம் செய்யலாம். ஆகவே சந்தியாவந்தனத்தை பழகி செய்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மூச்சு பயிற்சிக்கான அற்புதமான ஒரு விஷயம் இந்த சந்தியாவந்தனம். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிதாக வீடு வாங்க வேண்டுமா? இன்றைய நாளிலே முயற்சி செய்யுங்கள், கிடைக்கும். புதிதாக பூமி, அதாவது ஃபார்ம் இது போன்று வாங்க வேண்டுமா? இன்றைய நாளிலே முயற்சி செய்யுங்கள், நடக்கும். புதியதாக தொழில் தொடங்க இருக்கின்றீர்களா? இன்றைய நாளிலே முழு முயற்சியை தொடங்குங்கள், நல்லபடியாக நடக்கும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற நாள். நல்ல முயற்சிகளை தொடங்குங்கள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். தன வரவு உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வணங்குங்கள், ஏற்றம் பெறுங்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஆகவே தேவையில்லாத பயத்தை உதறி தள்ளுங்கள். மனதை நிர்மலமாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதை சாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு என்ன உபாயம்? ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருங்கள். ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருங்கள். அனாவசியமாக யாரோடும் பேசாதீர்கள். மௌனம் சிறந்த வழி. இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் இருக்கின்ற நாளிலே மௌனம் சிறந்த வழி. மௌனத்தை கடைபிடித்து சந்திராஷ்டமத்தை வெல்லுங்கள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. புறம் பேசுதல் கூடாது. சாதாரணமாக ஒருவரை பற்றி நல்ல விஷயம் கூட சொல்லாதீர்கள். ஏனென்றால் அது அவர் காதுக்கு வேறு விதமாக சென்றுவிடும். அவர் இருக்கார் பாருங்க, அருமையான மனுஷங்க, இப்படி நீங்கள் சொல்லியிருப்பீர்கள். ஆனால் அங்கு அவரிடம் போவது எப்படி போகும்? அவர் உங்களை பற்றி கனாமலான்னு பேசுகிறாருங்க என்று அவரிடம் ஒருவர் சொல்லிவிடுவார். இப்படி நாம் சொல்கின்ற வார்த்தையானது இட்டுக்கட்டி அவரிடம் சொல்லப்படும். அதனால் உங்கள் இருவருக்கும் பிரச்சனை ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே யாரை பற்றியும் பேசாதீர்கள். கணவன் மனைவிக்குள் கூட சண்டை சச்சரவுகள் வரும். ஆகவே கணவன் மனைவி உறவிலே கூட கவனம் தேவை. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கு மௌனம் ஒன்றே சிறந்த வழி. மௌனத்தை கடைபிடியுங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணமானது வந்து சேரும். வழக்கு நடந்து கொண்டிருந்தால் உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கின்றது. திருமண பேச்சுவார்த்தைகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். கெட்டி மேளம் விரைவிலே கொட்டும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்றன. உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தருகின்றன. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும்.
நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். செய்யும் செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணி உயர்வு போன்றவை கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். ஆகவே மிகுந்த கவனத்தோடு இன்றைய நாளை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆதித்ய பகவானை வணங்க வேண்டும். சூரியனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள் இன்றைய நாள். வேலையிலே உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். நல்ல பெரிய பதவியிலே அமர்வீர்கள். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று என்ன நடக்கும்? தாய் வழி வகையிலே சொத்துக்கள் கைக்கு வரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பணப்பற்றாக்குறைகள் தீரும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நேரம் வந்தாயிற்று. ஆகவே சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றிகளை இறைவன் தருவார். இன்றைய நாளிலே நீங்கள் ஆதித்ய பகவானை வணங்கி மேலும் வளம் காணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய முயற்சிகள் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருள் வரவு தன லாபம் அதிகரிக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு ஏற்படும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்றன. ஆக இன்றைய நாளிலே உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளை மிக சிறப்பான முறையிலே கொண்டாடுங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்றன. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மகர ராசினருக்கு சிறப்பாக இருக்கின்றது. ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். படித்துவிட்டு வெகு நாட்களாக வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு இடத்திலே போய் நிரந்தரமான உத்தியோகம் கிடைத்துவிடும். நல்ல இடத்திலே அமர்ந்து விடுவீர்கள். உத்தியோகத்திலே நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே முன்னேற்றம் உண்டு. காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள் கும்பராசினருக்கு. இன்றைய நாளிலே ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி. இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். என்ன சார் நடக்கும் அதனால என்றால், இன்று வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும். வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் அப்ளை செய்திருந்தீர்கள் என்றால், விசா அப்ளை செய்திருந்தீர்கள் என்றால், இன்றைய நாளிலே உங்களுக்கு பாஸ்போர்ட், விசா போன்றவை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகலாம். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மௌனத்தை அதிகம் கடைபிடியுங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். தியானம் பழகுங்கள். தியானம் பழக பழக உங்களுடைய மனமும் சரி, உடல்நிலையும் சரி, ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு இடத்திற்கு வரும். ஆகவே ஆதித்ய பகவானை வணங்குங்கள். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளிலே வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது நம்முடைய புராணங்களின்படி சிரஞ்சீவிகள், அதாவது அவர்களுக்கு மரணமே கிடையாது, சிரஞ்சீவிகள் இருக்கின்றார்கள். ஆஞ்சநேயர் ஒரு சிரஞ்சீவி, மார்க்கண்டேய மகரிஷி ஒரு சிரஞ்சீவி, இப்படி சிரஞ்சீவிகள் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த சிரஞ்சீவிகள் யார் என்பதை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. ராமன் அரியணை ஏறி அமர்ந்து விட்டான். ஹனுமன் கொஞ்சமும் அலுங்காமல் நலுங்காமல் அந்த சிம்மாசனத்தை தூக்கி தாங்கிக் கொண்டான். ராமன் அமர்ந்த அந்த சிம்மாசனத்தை ஹனுமன் தாங்கிக் கொண்டான். அங்கதன் தன்னுடைய உடைவாளை தன்னுடைய கையிலே பற்றி கொண்டு ஒரு பாதுகாவலனாக நின்றிருந்தார். யாருக்கு? ராமருக்கு. பரதன் சிம்மாசனத்துக்கு மேலாக வெண்கொற்ற குடையை பிடித்திருந்தார். லக்ஷ்மணனும் சத்ருகனனும் இருபுறமும் நின்றபடி வெண்சாமரம் வீசுகின்றார்கள். அடுத்தடுத்து இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. பட்டாபிஷேக விழா அல்லவா, சாதாரணமாகவா நடக்கும்? விருந்தினர் அனைவருக்கும் அவரவர் தகுதிக்கு விஞ்சி பொன்னும் பொருளும் வாரி வாரி வழங்கினான் ராமன். விபீஷணனுடைய முறை வந்தது. விபீஷணனிடம் ராமர்
உனக்கென்று நான் தருவதற்கு என்ன இருக்கின்றது விபீஷணா? என்னுடைய சீதை என்னிடம் வந்து சேருவதற்கு பெரும் பொறுப்பை மேற்கொண்டவன் அல்லவா நீ? உனக்கு எங்கள் குலத்தார் வழிபடுகின்ற ரங்கநாத பெருமாள் விக்கிரகத்தை அளிக்கின்றேன். அதோடு நீ என்றென்றும் சிரஞ்சீவியாக வாழ வரமும் அளிக்கின்றேன் என்று ஒரு மிகப்பெரிய வரத்தை அளித்தார் ராமபிரான் விபீஷணனுக்கு. விபீஷணன் மிகுந்த அடக்கத்தோடு அந்த பெருமையை ஏற்றுக்கொண்டான். விபீஷணன். ஆனால் உடன் இருந்த சீதை திடுக்கிட்டார். அவளை பார்த்து சந்தேகமாய் வியந்தான் ராமன். என்ன சீதா என்று அன்பு பொங்க கேட்டார். அசோகவனத்திலே உயிர் விடுத்துக் கொள்ளும் துக்கத்திலே ஆழ்ந்திருந்த என்னை ராம் ராம் என்று தங்கள் நாமம் சொல்லி உயிர்ப்பித்தவன் நம்முடைய ஹனுமான். தங்களை மீண்டும் சந்தித்து விட முடியும் என்று அவன் கொடுத்த நம்பிக்கை ஆனந்தத்தில் அவனை நான் சிரஞ்சீவியாக வாழ்க என்று வாழ்த்திவிட்டேன் என்று தயங்கியபடி சொன்னாள் சீதை. சரி, இதிலே தயங்குவதற்கு என்ன இருக்கின்றது என்றான் ராமன். இப்போது நீங்கள் விபீஷணனை சிரஞ்சீவி என்று வாழ்த்தினீர்கள். ஆனால் தனக்கு அளிக்கப்பட்ட அதே பட்டத்தை இப்போது விபீஷணனும் பெறுவானானால் அது தன்னுடைய முக்கியத்துவத்தை குறைத்தது போல் ஆகும் என்று அனுமன் வருந்த மாட்டானா என்று சீதை கேட்டார். சீதை இப்படி கேட்டவுடன் இதனை புரிந்து கொண்ட ராமன் உடனே பரவசத்திலே கண்மூடி ஆழ்ந்திருந்த அனுமன் அருகே சென்று அவனை மெல்ல தொட்டார். ஆஞ்சநேயா என்று பாசத்தோடு அழைத்தார். பளிச்சென்று கண்மலர்ந்தான் ஆஞ்சநேயன். கூப்பிட்டது ராமன் அல்லவா? உடனடியாக கண் விழித்தார். இப்போது நான் விபீஷணனை சிரஞ்சீவியாக வாழ வாழ்த்திவிட்டேன். மிகுந்த சந்தோஷத்துடன் அதை நான் கவனித்தேன் ஐயனே என்றான் ஆஞ்சநேயன். சந்தோஷமா? அசோகவனத்திலே சீதை உன்னை சிரஞ்சீவி என்று ஆசீர்வதித்தாள் அல்லவா? இப்போது நான் விபீஷணனை அவ்வாறே ஆசீர்வதித்து விட்டேன். இதனால் உனக்கு வருத்தம் இல்லையா என்று ஆஞ்சநேயனிடம் கேட்டார் ராமர். அதோடு நிற்கவில்லை. நீ விபீஷணனை பார்த்து பொறாமைப்படுகின்றாயா என்று துணை கேள்வியையும் கேட்டார். ஆஞ்சநேயன் அவன் ராம பக்தன் அல்லவா? இல்லை ஐயனே, கண்களிலே நீர் பணிக்க சொன்னான் அனுமன். அன்னையோ நீங்களோ இருவரில் யார் ஆசீர்வதித்தாலும் அதற்கு சமமான பலன் உண்டு என்பதை நான் அறிவேன். சிரஞ்சீவி பட்டம் பெறுபவன் நிரந்தரமானவன், அழிவதில்லை. அந்த வகையிலே விபீஷணனும் சிரஞ்சீவி, நானும் சிரஞ்சீவி. நான் என்றென்றும் ராமநாம ஜபத்திலேயே ஆழ்ந்து போகிறவன். அதைவிட யாரேனும் ராமநாமம் சொன்னால் அதை காதுகுளிர கேட்டு இன்புறவே மிகவும் விரும்புகிறேன். எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் முற்றிலுமாக அழிந்து போகக்கூடும். யாருமே உயிர் பிழைத்திருக்க முடியாத சூழ்நிலை கூட உருவாகும். ஆனாலும் அப்போதும் விபீஷணனும் நானும் சிரஞ்சீவிகளாக இருப்போம் இல்லையா என்று கேட்டார். ராமன் அதிசயமாக அனுமனை பார்த்தார். சீதையோ பிரமித்து நின்றார். ஐயனே, நீங்கள் வைகுந்தம் ஏகி விடுவீர்கள். ஆனால் அதற்கு பிறகும் இந்த பிரபஞ்சம் ராமநாமத்தால் தான், ராமநாம பலத்தால் தான் வாழ்ந்தாக வேண்டும். இந்த உலகமே முற்றிலும் அழிந்துவிட்ட நிலையில் நான் மட்டுமே தனித்து விடப்படுபவனானால் என் காதுகுளிர அகமகிழ ராமநாமம் சொல்லி கேட்பதற்கு யாருமே இல்லாமல் போயிடுவார்களே. ஆனால் விபீஷணனும் சிரஞ்சீவி என்பதால் அவன் சொல்ல சொல்ல நான் மெய்மறந்து ராமநாமத்தை கேட்கலாமே, கேட்டு இன்புறலாமே என்று ஆஞ்சநேயன் மிகுந்த மதியுகி என்பதற்கு அவன் இப்படி சொன்னது ஒரு மிகுந்த உதாரணம். இதைவிட பேரு எனக்கு என்ன வேண்டும் ஐயனே? இத்தகைய எதிர்கால தவிப்பிலிருந்து என்னை இப்போதே காத்து விட்டீர்கள். இந்த அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று கண்களிலே அவனுடைய கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக பெருக்கியபடியே சொன்னான் அனுமான். அவனை அப்படியே ஆற தழுவி கொண்டார் ராமர். எப்படிப்பட்ட குணவான் நீ என்று ராமர் ஆஞ்சநேயனை ஆற தழுவி கொண்டு ஆசீர்வதித்தார். அன்னை சீதாவும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருகணனும்
ஹனுமனை ஆசீர்வதித்தார்கள். ஆக சிரஞ்சீவி யார் என்பதற்கு ஹனுமன் கொடுத்த இந்த விளக்கமானது அற்புதமானது. ஆகவே இந்த ராம நாமத்தை நாம் குளிர குளிர நம்முடைய வாயால் சொல்ல சொல்ல ஆஞ்சநேயன் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் அருள்வான், நலங்களையும் அருள்வான் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே ராம நாமம் சொல்லி அனுதினமும் சொல்லி ஆஞ்சநேயனுடைய கருணையை பெறுவோம், ராமனுடைய கருணையை பெறுவோம். நன்றி.